ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினா, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணியிருந்தேன். அதோடைய கண்டினியூட்டியான வீடியோ தான் இது. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் அந்த வீடியோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அங்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசிக் டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி க்ரியேட்டிவாக நம்மளுடைய டெக்ஸ்ட்டை எப்படி பியூட்டிஃபை பண்ணலான்றதை நான் அங்கே டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த தஸ்லீம் மீடியா ஹப் என்ற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் நான் அப்லோட் பண்ணுற அத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் உங்கள்கிட்ட சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, அதோடைய கண்டினியூவேஷன்றதுனால நான் அதில் சொல்லி கொடுத்த சில விஷயங்களோடு சேர்த்து அதை இன்னும் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணலான்றதை இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீ எலமெண்ட். இப்போ நான் டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணும்போது கீழே எனக்கு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே உள்ள அத்தனை எஃபெக்ட்ஸ், ஒவ்வொரு எஃபெக்ட்டும் எந்த மாதிரி நமக்கு வேரியேஷன்ஸ் கொடுக்கும், எப்படி நம்ம இந்த எஃபெக்ட்ஸை வச்சு நம்ம எப்படி நம்மளோட டெக்ஸ்ட்டை இன்னும் பியூட்டிஃபை பண்ணலான்றதை நான் சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட், லிஃப்ட், ஹாலோ, ஸ்ப்ளைஸ், அவுட்லைன், எக்கோ, கிளிச், நியான், பேக்ரவுண்ட், இத்தனை எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனை எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணால் ஒவ்வொரு எஃபெக்டோட அவுட்புட் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபாண்ட் போட்டால் எது சூட் ஆகுதுன்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது கூட சில ஏஐ அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ் யூஸ் பண்ணி சில இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பார்க்கும்போது இந்த வீடியோவும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். ஆல்ரெடி ஷேடோ எஃபெக்ட், ஹாலோ எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை என்னுடைய பார்ட் 1 வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அங்கே போய் பார்த்துக்கோங்க. நான் இங்கே ஒர்க்கை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகே, அகெயின் நான் ப்ராசஸை ரிப்பீட் பண்ண விரும்பலை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். சிம்பிளி கீழே உள்ள தம்ப்நெயில் என்னோட பேஜ் நம்பர் 1 நான் கிளிக் பண்ணும்போது கீழே எனக்கு ஆப்ஷன் கிடைக்குது, ஆட் பேஜ் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு நியூ பேஜ் இங்கே வந்துடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லேயர்ஸ்குள்ளே போகிறேன். எனக்கு வேண்டிய அந்த 2 ஹாப்பி டீச்சர்ஸ் டேயும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அது ரெடிமேடாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்றது பார்ட் 1 வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, மோரில் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு அகெயின் என்னோடய ஒர்க்கிங் ஷீட்க்கு மோரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண டெக்ஸ்ட் எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது உங்கள்கிட்ட ஃபோட்டோ கேலரியில், உங்களுடைய ஃபோன் கேலரியில் உள்ள இமேஜ், ஏதாவது ஒரு டீச்சரோட ஃபோட்டோ இருக்குது, இல்லை அது டீச்சர்ஸ் டேக்கு தான் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. நான் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக தான் காமிக்கிறேன். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது எப்படி வேணால் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு டீச்சரோடைய இமேஜ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் நான் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு சர்ச் எலிமெண்ட்ஸில் டீச்சர்னு சொல்லி நான் கொடுக்கும்போது எனக்கு ஃபோட்டோஸில் எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன், எனக்கு இங்கே ரியலிஸ்டிக்கான டீச்சருடைய இமேஜஸ் எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, நான் எடுத்த அதே இமேஜில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி எலிமெண்ட்ஸில் போயிட்டு கூட நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இல்லை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், பர்டிகுலரான பர்சனுக்கு அனுப்பணும்னா அந்த பர்சனோட பிக்கை வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி சேம் நான் சொல்கிற அதே ப்ரொசீஜரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கை பியூட்டிஃபை பண்ணலாம். நான் இந்த லேடியோட இமேஜ் தான் நான் எடுத்துருந்தேன். இங்கே நான் அதை கொண்டு வந்துட்டேன். இப்போது சைடில் உள்ளதை நான் க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோடைய பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். பிஜி ரிமூவர் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணும்போது கீழே ஆப்ஷன் கிடைக்கும் எனக்கு, பிஜி ரிமூவர். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்ட் எனக்கு ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபோட்டோ பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. வெறும் அந்த லேடியோடைய சிலவட் மட்டும்தான் இப்போ எனக்கு தெரியுது. இப்போது இதை எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இதை பெருசோ எந்த பொசிஷன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாதி கலர் ஃபில் ஆகியிருக்கு, பாதி உங்களுக்கு அவுட்லைன் எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு நடுவில் எனக்கு அந்த இமேஜ் தெரியுது. இது எப்படி நான் பண்ணணும்னா, சிம்பிளி நான் அந்த பேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன், லேயர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த 2
எஃபெக்ட், ஹாலோ எஃபெக்ட், ஃபில் எஃபெக்ட் ரெண்டுத்துக்கும் சென்டரில் அந்த டீச்சரோடைய இமேஜை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து லிஃப்ட் எஃபெக்ட். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் லிஃப்ட்னு டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் கம்ப்ளீட்டாக நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய ஃபாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஸ்ரீகாந்த்ன்ற ஃபாண்ட். ஓகே, SHRIKHAND ஸ்ரீகாந்த்ன்ற ஃபாண்ட்டுக்கு நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதோட கலர் வந்து நான் என்னோடய பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் அதை ஒயிட் கலரில் நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸு, செகண்ட் லெட்டர் மற்ற எல்லா லெட்டர்ஸும் லோவர் கேஸில் வேணும். அதனால நான் போய் அங்கே போய் ஃபார்மேட்டிங் பண்ணி கொஞ்சமாக என்லார்ஜ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது சேம் நான் டூப்ளிகேட் பண்ணி என்னுடைய அடுத்த வேர்டு கேன்வான்றதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எஃபெக்ட், EFFECT. ஓகே, இந்த 3 வேர்டு வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேர்டு மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லேயர்ஸ்குள்ளே போகிறேன். அங்கே போயிட்டு நான் பொசிஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும், லிஃப்ட்டு கேன்வா எஃபெக்ட்டுன்னு நான் டைப் பண்ணியிருந்தேன். பட் இங்கே பார்க்கும்போது எஃபெக்ட் கேன்வா லிஃப்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு இங்கே பொசிஷன் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் பொசிஷன் பண்ணணும். ஸோ லிஃப்ட் எடுத்துகிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் கேன்வா செகண்ட் பிளேஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி லிஃப்ட் கேன்வா எஃபெக்ட்டை 3மே நான் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஷேடோ பக்கத்தில் உள்ள இந்த லிஃப்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். 1 டைம் கிளிக் பண்ணேன், அகெயின் செகண்ட் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். அதோடைய இன்டென்சிட்டியை கம்ப்ளீட்டாக நான் 100 ஆக்கிக்கிறேன். 100 ஆக்கின பிறகு அதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது இந்த லிஃப்ட் எஃபெக்டோட மேஜிக் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிஃப்ட்ன்ற ஃபஸ்ட்டு வேர்டை விட்டுருங்க. செகண்ட் அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு கீழே மேலே கொண்டு வரலாம். இப்போது இது வந்து செகண்ட், இப்போ இது வந்து லிஃப்ட்ன்றது மேலே இருக்குது, கேன்வான்றது அதுக்கு கீழே, எஃபெக்ட்ன்றது அது கீழே வர மாதிரி. நான் எதுக்கு அது டிசெண்டிங் டு அசெண்டிங் எதுக்கு மாற்றினேன்னா, லிஃப்ட்டுக்கு கீழே கேன்வா வரணும், கேன்வா கீழே எஃபெக்ட் வரணும். நான் அப்படியே பொசிஷன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பொசிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் லிஃப்ட்டில் போயிட்டு இந்த சேஞ்சஸ்லாம் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேன்வாவை எடுத்துகிட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் போகும்போது இது பாருங்கள், ஈஸியாக அது உள்ள வேர்டுக்கு பின்னாடி அது போய் அழகாக இந்த மாதிரி உட்காந்துரும். சரியா, நமக்கு எங்கே பொசிஷன் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி நாம் அதை பொசிஷன் பண்ணிக்கலாம். அகெயின் நான் எஃபெக்டையும் கொண்டு போயிட்டு இது மாதிரி இங்கே பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து இங்கே பொசிஷன் பண்ணிட்டோமா, இங்கே பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே வந்து லிஃப்ட்டுக்கு பின்னாடி கேன்வாக்கு பின்னாடி எஃபெக்ட் இருக்குது. இதே நான் வேறு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எஃபெக்ட்டுக்கு பின்னாடி நான் கேன்வா எடுத்துகிட்டு வரோன்னா அது வரல. வை, பிகாஸ் நம்ம அங்கே லேயர்ஸ்க்கு போயிட்டு நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அது நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது லிஃப்ட் ஆகி உட்காரும். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி உட்காந்துடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி இந்த லிஃப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான எஃபெக்டை நீங்கள் ரெடி பண்ணலாம். அடுத்த எஃபெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் நான் வந்து ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். லிங்க் யூஸ் பண்ணி என்னோட சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நியான். இந்த நியான் எஃபெக்ட்ன்றது க்ளோ எஃபெக்ட். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோவில் க்ளோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபாண்ட்டில் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஆல்ரெடி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதோட எஃபெக்ட் நம்ம எப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நான் அந்த டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணலாம். இங்கே நான் டுட்டோரியலுக்காக சேம் இதே நியான்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இதோடைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து லீக் LEAGUE லீக் ஸ்பார்டன் இந்த ஃபாண்ட்டை தான் நான் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன், அதோடைய ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை நான் எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை நான் ஹாலோ பண்ணிக்கிறேன்.
ஹாலோ பண்ணிவிட்டு அதோடைய திக்னஸ்ஸை நான் எனக்கு எவ்வளோ பார்டர் லைன் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணுறனோ அந்த அளவுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த நியானை மறுபடியும் நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். இதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். கடைசி ஆப்ஷன் பாருங்கள், இதை சேம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகும்போது கடைசியாக உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு முன்னாடி நியான் இருக்கா, இந்த நியான்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அதோடைய இன்டென்சிட்டியை எனக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும் அதிகப்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எப்படி வேணுமோ அதோட க்ளோனஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் வந்து 58 677 வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து இதுக்கு மேலே நான் இங்கே பொசிஷன் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு குட்டி அனிமேஷன் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். எஃபெக்ட்ஸ்க்கு பக்கத்தில் அனிமேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த அனிமேட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியானுன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இங்கே நியானுன்ற ஆப்ஷன் கிடைக்கும். நியானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் எஃபெக்டாக தெரியும். அந்த நியானுக்குள்ளே மறுபடியும் கிளிக் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணணும் அதிகப்படுத்தணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண பாருங்கள், உங்களுக்கு இங்கே தெரியுது. இப்போ நான் மைனஸ் பண்ணால் அதோட இன்டென்சிட்டி பாருங்கள், ஒரு மாதிரி பிளிங்காக க்ளோ எப்படி அந்த ஹாலோ எஃபெக்ட் தெரியுது. நம்ம வச்சுருக்கிற நியான் எஃபெக்ட் வந்து ஒரு லைட்டிங் மாதிரி க்ளோ ஆகிட்டு வருது. எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டென்சிட்டி வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை இன்டென்சிட்டியை குறைச்சோ அதிகமாகவும் வைக்கலாம். நீங்கள் கேரக்டர் பை கேரக்டர் பண்ணனாலும் பண்ணலாம், வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன், எலமெண்ட் பை எலமெண்ட் அக்கார்டிங் நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். நான் இங்கே கேரக்டர் வைஸ் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் வச்சுட்டேன். ஓகே, அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் இன்டென்சிட்டி கம்மி அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அதோடைய அவுட்புட்டு உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. ஓகே, இதுதான் வந்து நியான் எஃபெக்ட். எல்லா லேடிஸ்க்குமே ஒரு கனவு இருக்கும், நம்மளும் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய ஸ்கில்ஸை நாம் வந்து அப்டேட் பண்ணணும், நாமளும் வந்து மற்றவங்க மாதிரி நாமளும் வந்து ஏதாவது சாதிக்கணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளே நாமளே நம்மளை செட் பண்ணி வச்சுருப்போம். ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, இந்த நம்மளுடைய வேலை, இதுதான் நம்மளோட சர்க்கிள்ன்ற மாதிரி நம்ம அது கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதை விட்டு நம்ம தாண்டி வரணும்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்காது, டைமே இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். பட் அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது தான், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான், ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து புது புது ஐடியாஸ், நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, கூடவே எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, 100% ட்ரஸ்ட் வர்த்தி கம்பெனி. இது வந்து ஃபீமேல் தான் ஜாயின் பண்ணணும், மேல் கிடையாதுன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன், எல்லா கேட்டகரிஸ்க்குமே இது ஓப்பனில் தான் இருக்குது. சின்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் பேசிக் 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே, மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்க ட்ரைனிங்ஸை நீங்கள் பார்த்து படித்து அவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்களோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது மூலிமா மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி உங்களே நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆக்கலாம். இதை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து ஸ்ப்ளைஸ். இந்த ஸ்ப்ளைஸ் எஃபெக்ட்டும் ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் அகெயின் நான் உங்களுக்கு இங்கே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சேம் இதே டெக்ஸ்ட் நான் ஸ்ப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதிக்கிட்டு இதோடைய ஃபாண்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அகெயின் சேம் இந்த லீக்ஸ் பாட்டன் இந்த ஃபாண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். எஃபெக்ட்ஸ்குள்ளே போகும்போது எனக்கு இங்கே ஸ்ப்ளைஸ் ஹாலோ பக்கத்தில் ஸ்ப்ளைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஒன் டைம் கிளிக் பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவுட்லைன் மாதிரி, நம்ம அவுட்லைன் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஹாலோ எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு அவுட்லைன் கிரியேட் பண்ணுவோம். பட் ஸ்ப்ளைஸ்ன்றது டிஃபால்ட்டாக நமக்கு அது அவுட்லைன் மாதிரி கொடுத்துச்சு. பட் இதில் என்ன இருக்குன்னா, நமக்கு அதோட திக்னஸை நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ளஸ் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதோடைய ஹாஃப் செட் நமக்கு இப்போ ஹாலோ எஃபெக்ட்னா நம்ம வந்து அவுட்லைன் வைப்போம்,
ஃபில் எஃபெக்ட் மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம். பட் இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்பக்கமாக கொண்டு போகும்போது இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படி வச்சுக்கலாம். லைட்டாக அங்கங்கே எனக்கு கேப்பில் நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கேப்பில் வந்து ஹாலோ மாதிரியும் தெரியணும், ப்ளஸ் எனக்கு கலர் ஃபில்லும் தெரியணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னா இந்த ஸ்ப்ளைஸ் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய டேரெக்ஷன் எனக்கு எந்த பொசிஷனில் எனக்கு அது டேரெக்ஷன் வேணும், லெஃப்ட் வேணுமா ரைட் ஹேண்ட் வேணுமா, எந்த டேரெக்ஷன் வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய கலர் இந்த அவுட்லைனோடைய அந்த உள்ள கண்டென்ட்டோடைய கலர் நான் என்ன கொடுக்கலாம், நம்மளுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ அது நமக்கு சூஸ் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதோட கலர் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதோடைய அவுட்லைனில் க்ரீன் கலர் இருக்குது, அதை நம்ம வெளியில் உள்ள இந்த கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதோட கலரையும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளைஸ் எஃபெக்ட். இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்டர் ஒரு கலரில் இருக்குது, ஃபில் எஃபெக்டும் ஒரு கலரில் இருக்குது. பட் இது வந்து இம்ப்ராப்பர் பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இதை வந்து அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்காகவும் தெரியுது, கொஞ்சம் அந்த அந்த ஃபில் எஃபெக்ட் கொஞ்சம் வெளியிலையும் அவுட்லைன் கொஞ்சம் உள்ளேயும் அந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ராப்பராக தெரியுது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டிவ் லெட்டர் தான். இதுவும் வந்து உங்களுடைய ஃபாண்ட் எஃபெக்டில் நீங்கள் இது மாதிரி எஃபெக்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது அவுட்லைன் எஃபெக்ட். இந்த அவுட்லைன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நான் இதை முதல்ல எடுத்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் எஃபெக்ட் அகெயின் நான் சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன். இப்போ ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக யுவர் பேராகிராஃப் டெக்ஸ்ட்னு இதுவே கொடுத்துருச்சா, இதை வச்சு நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபாண்ட் நான் என்ன வைக்க போகிறேன்னா, ஒரு நியூ ஃபாண்ட் உங்களுக்கு நான் இங்கே சொல்லித்தரேன். இதோடைய ஃபாண்ட் வந்து நெக்ஸா. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபாண்ட் இருக்கா, இந்த ஃபாண்ட்டு தான் இப்போ இதுக்கு நான் வைக்க போகிறேன். ஓகே, அண்ட் இது எல்லாத்தையும் நான் வந்து லோயர் கேஸில் மாற்றிடுறேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷான ஒரு அழகான ஒரு ஃபாண்ட் நமக்கு கிடச்சிடுச்சு. இதுக்கு நம்ம எப்படி அவுட்லைன் கொடுக்கறது, சேம் அகெயின் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். அவுட்லைனுன்ற ஆப்ஷன் இருக்கும், நான் அவுட்லைன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே அவுட்லைன் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த அவுட்லைனை நான் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ நான் அகெயின் அவுட்லைனுக்குள்ளே போகிறேன். அதோடைய திக்னஸ் எனக்கு எவ்வளோ வைக்கணும், எனக்கு ஃபுல்லாக வைக்கணுமா இல்லை மீடியமாக வைக்கணுமா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அவுட்லைனோடைய கலர் அது என்ன கலரில் நமக்கு வேணும் அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு, ஏன்னா என்னோட டெக்ஸ்ட்டும் பிளாக்ல தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெளியில் வந்து கலர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் அந்த கலர் நான் சூஸ் பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலர் எனக்கு இங்கே மாறிடும். ஸோ இது பார்க்கும் போதே ரொம்பவே அழகான ஒரு அவுட்லைனுக்குள்ளே நமக்கு நம்ம லெட்டர் எழுதி இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு அவுட்லைன் எஃபெக்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து எக்கோ எஃபெக்ட். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, சேம் இதே மாதிரி எஃபெக்ட் நம்மளோட டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 வேரியேஷன் எப்படி நம்ம பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த நியூ பேஜ்க்குள்ளே போயிட்டு நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து எக்கோன்றதை நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் எக்கோ எஃபெக்ட் சொல்லித்தரேன். ஓகே, இதோடைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது ரிக் சாலிட் போல்டு ஹாஃப் டோன். ஓகே, இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ண போவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரான ஒரு டெக்ஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் சிம்பிளாக இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டு தான். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்னா கொடுக்கலாம். பட் நான் இதை வந்து எக்கோ எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். இங்கே எனக்கு எக்கோன்ற எஃபெக்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஒன் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எக்கோன்றது நம்ம இப்போ வாய்ஸே வந்து நமக்கு எக்கோ அடிக்கும். இப்போ நம்ம சொல்லும் போது நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா ஒரு டார்க் ரூம்லேயோ ஒரு சைலண்ட்டான ரூம்லேயோ நமக்கே வந்து திருப்பி கேட்கும். அதுதான் நம்ம எக்கோன்னு சொல்லுவோம். இது வந்து ஷேடோ கிடையாது, ஒன்று மேலே ஒன்று, எப்படி சொல்கிறது, ஒன்றுக்கு அதிகமாக மல்டிப்புளாக இருக்கிறது தான் நமக்கு எக்கோவாக கேட்குறது தான் எக்கோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஒன் டைம் கிளிக் பண்ணுற பட்சத்தில் அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஆஃப்செட் எப்படி வைக்கணும், டைரக்ஷன் எந்த பொசிஷனில் வைக்கணும், கலர் எப்படி வைக்கணுன்றதை அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆஃப்செட்டு எனக்கு எந்த பொசிஷனில் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்க எக்கோ தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை எனக்கு மினிமலாக இருந்தால் போதும், ஜஸ்ட் அதோடைய ஷேடோ மாதிரி ஒன்று கிரியேட்டிவிட்டிவாக கொஞ்சம் தெரிஞ்சால் போதும்னா நான் இந்த அளவுக்கு நான் வைக்கிறனால ஓகே. அதோட
டைரக்ஷன் எந்த பொசிஷனில் எனக்கு அந்த டைரக்ஷன் வைக்கணும் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 0வா இல்லை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த டைரக்ஷனில் எனக்கு அந்த எக்கோ எஃபெக்ட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணுன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா நான் 22வும் டைரக்ஷன் வந்து நான் வந்து 0வும் வைக்கிறேன். ஓகே, இதோடைய கலரும் வந்து நான் சேம் என்னுடைய டெக்ஸ்ட் கலரே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எக்கோக்கான எஃபெக்டும் தெரியுது, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நார்மலாக எக்கோ இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எஃபெக்ட் எல்லாம் இல்லை, எஃபெக்ட்லாம் நான் வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபாண்ட் எஃபெக்ட். அதே நான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு 1 by 1 நான் அந்த எஃபெக்டை நான் கொடுத்த பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி வேணும்னாலும் நான் அந்த எக்கோ எஃபெக்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அந்த எக்கோ எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ECHO இந்த ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கு மேலே ஓவர்லாப் ஆகியிருக்கு. அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பி ஃபார்மேட் எஃபெக்ட் இதுக்கு சென்டரில் அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நான் அட்வான்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே வந்து லெட்டர் ஸ்பேஸிங்கை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 1 இந்த மாதிரி எனக்கு எப்படி வேணுமோ நான் அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளஸ் பண்ணால் இது வந்து விலகிடும். எனக்கு நெருக்கமாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த எஃபெக்ட் நான் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த லெட்டர் ஸ்பேஸிங்கை நான் வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணுறேன். ஸோ தட் அது 1 மர்ஜ் ஆகி வர மாதிரி நமக்கு இங்கே வந்து இந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகிடும். இது வந்து சேம் இந்த ஃபாண்ட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, நான் ஃபாண்ட் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட்லேயும் இந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அகெயின் நான் வந்து இன்னொன்று காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா எக்கோன்னு பார்த்தோம். இந்த எஃபெக்டில் பார்க்கும்போது நம்ம பேஸ் கலர் ஒன்று இருக்குது, பேக்ரவுண்டு கலர் ஒன்று இருக்குது. நான் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறோமோ எந்த ஆஃப்செட் வைக்கிறோமோ அது நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான். அதுவும் நம்ம ஒரு தடவை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை லைன் ஸ்பேஸிங்கை நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஓவர்லாப் ஆகி நான் பண்ணலை, எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். அகைன் அந்த எக்கோ மேலே நான் கிளிக் பண்ணுறேன், எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன், எக்கோ போகிறேன். ஓகே, அதோடைய ஹாஃப் செட் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு அந்த ஹாஃப் செட் எந்த டைரெக்ஷனில் வேணும், பின்பக்கத்துலேருந்து வேணுமா முன்னாடியிலேருந்து வேணுமா, எந்த மாதிரி எனக்கு டைரெக்ஷன் வேணும், அதோட டைரெக்ஷன் நான் எந்த பொசிஷனில் நான் வைக்கணும் எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய கலர் உங்களுடைய தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் பேலட்லேருந்து நீங்கள் கலர் எடுத்து உங்களுக்கு எந்த கலரில் அதை ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி எஃபெக்ட். இப்போ வந்து இதுக்கு நான் பிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட்லேயும் எக்கோவோட கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்லேயும் இருக்குது. உங்களுக்கு பேஸ் கலர் மாற்றணுன்னா வெளியில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கலருக்குள்ளே போங்க. இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கு சூட்டபிளான எந்த கலர் உங்களுக்கு தோணுதோ அந்த கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ரொம்பவே சிம்பிள். எல்லா ஃபாண்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே ரொம்ப க்ரியேட்டிவான உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட்டை நீங்களே எப்படி வந்து உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய க்ரியேட்டிவ் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து அதை மாடிஃபை பண்ணி கொண்டு வரீங்கிறது தான் மேட்டர். ஓகே, கேன்வா வந்து ரொம்பவே நம்மளை சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். அதை நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம இங்கே எப்படி நம்ம கொண்டு வரோம், தட்ஸ் மேட்டர். ஓகே, அடுத்த எஃபெக்ட் வந்து கிளிச் எஃபெக்ட். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கிளிச் எஃபெக்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்றது நான் காமிக்கிறேன். அகெயின் சேம் நான் ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, CLITCH கிளிச். ஓகே, இதுக்கு நான் வந்து 2 வேரியேஷன் நான் சொல்லித்தர போகிறேன். சேம் எஃபெக்ட் தான், பட் அது ஃபாண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2 வேரியேஷன் ஆஃப் ஃபாண்ட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி ஃபாண்ட், பட் அந்த ஃபாண்ட்டை நம்ம எப்படி நம்ம பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்குள்ளே போகிறேன். இங்கே வந்து ரூபிக் RUBIK ரூபிக் ஜெம்ஸ்டோன்.
ஓகே, ரூபிக் ஜெம் ஸ்டோன் எடுக்கலாம், இல்லைனா வந்து ரூபிக் மூன் ராக்ஸ். நான் எடுத்தது ரூபிக் மூன் ராக்ஸ். இந்த ரூபிக்கில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட் உங்களுக்கு வேரியேஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக வச்சு காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. நான் ரூபிக்குன்னு போட்டேன், இங்கே ரூபிக் கிளிச்சுன்னு போட்டால் அது கிளிச்சு மாதிரி ஒரு ஃபாண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. மேஸ்ன்னு போட்டால் மேஸ் எஃபெக்டில் எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இங்கே ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மேஸ் எஃபெக்ட்டு. மைக்ரோபு போட்டால் மைக்ரோப் மாதிரி ஒவ்வொரு ஃபாண்ட்டும் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, மூன் ராக்ஸ் போட்டால் இந்த மூணுக்குள்ளே நம்ம ஒரிஜினல் மூனோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு வேரியேஷன் நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுடைய போஸ்டருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மூன் ராக் யூஸ் பண்ணேன். நான் சேம் அதே மூன் ராக் ஆப்ஷனை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறோம். எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கிளிச்சுன்ற ஆப்ஷன் இருக்கும். எக்கோ பக்கத்தில் அடுத்து நமக்கு இருக்கிற ஆப்ஷன் கிளிச்சுன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்ட் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக நமக்கு பேசிக்காக எப்படி இருந்தது, கிளிச் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி மல்டி கலர் மாதிரி நமக்கு அந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அகெயின் நான் கிளிச்சுக்குள்ளே போகிறேன். இங்கே என்னுடைய ஹாஃப் செட் எந்த டைரெக்ஷன், ஆஃப் செட்டுன்றது நமக்கு எப்படி வேணும், எவ்வளோ தூரத்துக்கு அது தெரியணும், அதோட ரெஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி தெரியணும், அதுதான் ஹாஃப் செட். ஓகே, நம்ம அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதோடைய டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் எனக்கு அந்த ஹாஃப் செட் எனக்கு தெரியணும். நான் ப்ளூ அந்த பிங்க்கை வந்து நான் இந்த பக்கம் மாற்றணும் அப்படி மாற்றலாம், இல்லை இந்த டைரெக்ஷனில் மாற்றணும்னா இந்த டைரெக்ஷனில் மாற்றலாம். ஓகே, நம்மளோட சாய்ஸ். கீழே வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்களா 2 கலர் தான். அதுவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ளூ பிங்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்கு, ப்ளூ ரெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கு. இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் கிளிச்சில் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலர் வேரியேஷன் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய பேஸ் கலரை நீங்கள் வெளியில் வந்து அந்த கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய கலர் எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் தேவையோ அந்த கலரை நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இதுதான் வந்து கிளிச் எஃபெக்ட். ஓகே, அந்த கிளிச் எஃபெக்டை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிச்சுன்றதை நான் மூன் ராக்ஸ்ன்ற ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி சேம் கிளிச் எஃபெக்டில் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெருசாகவும் அடுத்த உள்ள எஃபெக்டோடைய அடுத்த லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் தான், எதுவும் பெரிய டெக்னிக்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். அகைன் நான் டெக்ஸ்ட்குள்ளே போகிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு ஈன்றது நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லெட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னோலா ஸ்கிரிப்ட். ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். MAG பாருங்களா, மேக்னோலியா ஸ்கிரிப்ட். இந்த எஃபெக்ட் இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபாண்ட் அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபாண்ட் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த எஃபெக்ட்டுக்கு அந்த ஈக்கு மட்டும் நான் வந்து அந்த ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நான் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்றேன். சேம் அகெயின் நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கிளிச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிச் ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு எந்த கிளிச் கலர் கொடுக்கணுமோ அந்த கிளிச் கலர், அதோடைய டைரெக்ஷன், ஹாஃப் செட் நான் எப்படி மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோடைய பேஸ் கலர் எனக்கு எது வைக்கணுமோ நான் அந்த கலரை நான் கொடுத்துட்டேன். அகெயின் நான் இந்த நான் காப்பி பண்ணிவிட்டு அதை நான் எனக்கு எவ்வளோ குட்டியாக வேணுமோ அதை மாற்றிட்டு பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸை நான் டைப் பண்ணுறேன். FFECT. ஓகே, FFECT. எஃபெக்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவாக நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டை பார்ட்டிஷன் பண்ணி ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கிளிச் எஃபெக்ட். பார்க்கும்போதே ரொம்பவே க்ரியேட்டிவாக ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து தனியாகவும் பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் தனியாக டைப் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் சென்ஸ் நம்ம போஸ்டரில் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் கிளிச் எஃபெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எஃபெக்டோடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுக்கு அடுத்து நான் ஆப்ஸ்க்கு போகிறேன். பட் இந்த எஃபெக்ட்ஸ் பார்ட்டோடைய லாஸ்ட் ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, அது வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட். இதை நான் ஃபஸ்ட்டு மேலே எடுத்து வச்சுக்கிறேன். நான் சேம் பேஜில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேம் அகெயின் நான் டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, இந்த டிஃபால்ட்டாக எனக்கு யுவர் பேராகிராஃப் டெக்ஸ்ட்னு இருக்குது, அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுக்கு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு கொடுக்கணுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபாண்ட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மேக்னோலியா ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் ஓகே, இங்கேயே உங்களுக்கு வேரியேஷன் காமிக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ, இந்த கேட்சி மேக்கப் மேஜர் ஐடிசி உங்களுடைய ஃபாண்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல, வெளியில் வந்து ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நாம் வந்து பாப்பின்ஸுன்ற ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் நான் அப்பர் கேஸில் மாற்றிக்கிறேன். அண்ட் இந்த யுவர் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை நான் 3 லைனாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். லாஸ்ட் நியான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதனால் நியான் கிட்ட போகலை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல வை, பிகாஸ் அது பிளாக்ல க்ரியேட் ஆகிருக்கு. என்னோடய ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டும் பிளாக்ல இருக்கிறதுனால நான் பேக்ரவுண்ட்குள்ளே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என் கலர் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு பிளாக் தெரியுது. அதனால் வந்து எனக்கு பிளாக் அந்த க்ரியேட் ஆன பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் போய் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணும் போது எனக்கு அங்கே பேக்ரவுண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நாங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுது. அதோடைய ரவுண்டுனஸ் இப்போ பேக்ரவுண்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட்னஸ் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி சிம்பிளில் வைக்கணுமா, இல்லை அது கொஞ்சம் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும், பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா, இல்லை அந்த டெக்ஸ்டோட ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியணுமா, அது உங்களுடைய இஷ்டம். அதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். கலர் பிரைட்டாக தெரிய வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட் பிரைட்டாக தெரியணும், கலர் எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் மோடில் இருந்தால் போதும்னா அதோட டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோடைய டெக்ஸ்டோட கலர் நீங்கள் வெளியில் வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, நான் இதோட ஃபாண்ட்டோட ஏதோ மாற்றி காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபேவரட் ஃபாண்ட் ஆண்டான், அது கூட நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து நான் பாபி ஜோன்ஸ்ன்னு டைப் பண்ணேன். அந்த ஃபாண்ட், இந்த ஃபாண்ட்டும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஷ்ரிக் அந்த ஃபாண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபாண்ட்டோட எஃபெக்ட் தெரியும். ஹாரிசான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஆண்டான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். பேக்ரவுண்டை நீங்கள் எப்படி வந்து உங்கள் க்ரியேட்டிவாக எப்படி நீங்கள் மாற்றலாம், உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலான்றது தான் பேக்ரவுண்ட் எஃபெக்ட். அது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய போஸ்டரில் நீங்கள் ஏதோ சேலுன்ற விஷயம் நீங்கள் போட்டிருக்கீங்க. அந்த சேலுன்ற விஷயம் அட்ராக்டிவாக கஸ்டமருக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக தெரியணும்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட். இப்போ நாம் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி டெக்ஸ்டெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போது சில ஏஐ அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய டிசைனை நம்ம எப்படி க்ரியேட்டிவாக மாற்றலான்ற டெக்னிக்ஸை தான் சில விஷயங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுது, நான் என்ன எழுதியிருக்கேன், ஃப்ரீ பேக்ரவுண்ட் கிளீனர். ஓகே, இப்போ கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக இங்கே பிஜி ரிமூவர் இருக்கும். இப்போ ஒரு பிக்சர் மேலே கிளிக் பண்ணுறோன்னா எனக்கு இங்கே பிஜி ரிமூவர்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோ வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இமேஜை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவருக்கு பக்கத்தில் ஒரு குட்டி க்ரௌன் மார்க் இருக்குல்ல, இந்த க்ரௌன் சிம்பிள் எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன். ஓகே, உங்ககிட்ட கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கேன்வா உங்களுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கு. ஃப்ரீயாகவே நீங்கள் பேக்ரவுண்டு கிளீனருன்ற ஒரு ஆப்ஷன் ஏஐ ஆப்ஸ்குள்ளே போயிட்டு அங்கேருந்து உங்களோட இமேஜை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ காமிக்க போகிறேன். ஒரு பேஜ் நான் ஆட் பண்ணி அதுக்கு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஓகே, இந்த பொண்ணோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு க்ரீனரி எஃபெக்ட் இருக்குது. ஓகே, அப்போ தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிறது தெரியும். ஓகே, இந்த பொண்ணோட நான் இமேஜ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இமேஜ் உங்களோட ஃபோன் கேலரியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் கிளீனர்னு போட்டு நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பிங்க் கலரில் ஒரு ஃபோன் டாக்ஸ் கால்குலேட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை தான் நாங்கள் கிளிக் பண்ணுறேன். அதோடைய இன்டர்ஃபேஸ்க்கு எனக்கு டைரக்ட் பண்ணும்.
இங்கே வந்து கீழே எனக்கு செலக்ட் அண்ட் இமேஜ் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து கிரெடிட் யூஸ் பண்ணி பர் டேக்கு வந்து இவ்வளோ கிரெடிட்ஸ், ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு கிரெடிட் கொடுத்துப்போம். ஒரு ஆப்புக்கு வந்து 1 டே கிரெடிட், 1 டேக்கு 1 யூசேஜ் தான் பண்ண முடியும். சிலது 10 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணலாம், சிலது 20 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஸுக்கு பொறுத்த மாதிரி அது கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கோம். அத்தனை டைம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் உங்ககிட்ட ப்ரோ வெர்ஷனாக இருக்குதுன்னா, ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே மல்டிபிள் டைம்ஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் ரிமூவர், அந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து உங்களுடைய பிஜி ரிமூவர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்டு கிளென்சருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கும். யூஸ் 1 ஆஃப் 10 கிரெடிட்ஸ். ஓகே, நான் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே இமேஜ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சிம்பிளி நான் என்ன பண்ணும், எரேஸ் பேக்ரவுண்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு அது ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸிங்லாம் ஜஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது ஏஐ ஆப்ஸ் மூலிமா எடுக்கிறது இல்லையா. ஸோ அது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா வெளியில் உள்ள பேக்ரவுண்ட் ரிமூவர் போடும்போது வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு வந்து அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் அந்த பொண்ணோட இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸ்க்ரீனில் பாருங்கள், பொண்ணோட இமேஜ் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி இருந்த அந்த க்ரீனரி எஃபெக்ட் இங்கே நமக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபார் ஃப்ரீ. உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஒரு போஸ்டரோ ஒரு விஷயமோ நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட்டை யூஸ் பண்ணி 10 டைம்ஸ் வரைக்கும் 1 டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவாக பேக்ரவுண்ட் கிளீனர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்ட்டூனிஃபைன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், ரியல் இமேஜ் ஒன்று, பாதி இமேஜ் வந்து நான் கார்ட்டூன் எஃபெக்டில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய ரியல் இமேஜை நம்ம சேம் இந்த இமேஜை இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டரில் நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் அ பேஜ். ஓகே, இங்கே நீங்கள் வந்து எந்த இமேஜ் வந்து நீங்கள் கார்ட்டூனிஃபை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அங்கேயும் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு கேர்ள் இமேஜை நான் இங்கே எடுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஃபை பண்ணுறது, இது வந்து டெய்லி 1 டேக்கு ஒரு கிரெடிட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அதே இமேஜ் என்னால் இங்கே எடுக்க முடியுதான்னு. நான் ஆப்ஸ்குள்ளே போகிறேன். ஆப்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கார்ட்டூனிஃபை, ஓகே, கார்ட்டூனிஃபைன்னு சொல்லிட்டு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த லயன் உடைய ஃபேஸ் வச்சுருக்கு இல்லையா, அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ்க்கு எனக்கு இங்கே டைரக்ட் பண்ணும். இங்கே வந்து சூஸ் ஃபைலுன்ற ஆப்ஷன் இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ண இமேஜை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் டேரெக்டாக உங்கள் கேலரியில் இருக்குன்னா அங்கேருந்து கூட நீங்கள் இங்கே சூஸ் ஃபைல் கொடுக்கும்போது நீங்கள் அங்கே உங்களுக்கு கேலரியில் டைரெக்ட் ஆகும். அங்கே போய்ட்டு அந்த இமேஜை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து இமேஜ் ஏதாவது ஸ்க்ரீனில் நீங்கள் ஒர்க்கிங் ஷீட்டில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த இமேஜ் மேலே ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இமேஜ் செலக்ட் ஆகிடும். கீழே உங்களுக்கு ஸ்டைல் கொடுத்துருக்கு, எந்த ஸ்டைலில் வேணும் உங்களுக்கு. 3 ஸ்டைல் கொடுத்துருக்கு, சிக்னேச்சர், கிளாசிக், க்ரியேட்டிவ். இதோட எஃபெக்ட் பாருங்கள், இந்த அனிமலோட எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு இந்த ஃபீமேலோடைய கார்ட்டூன் இமேஜும் நமக்கு அங்கே கஸ்டம் ஆகிட்டு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிளாசிக்குன்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இமேஜ் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்க விரும்புகிறீங்க, ஐஸ் பிக்காக வேணும், நோஸ் இப்படி வேணும் அப்படின்றது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா அந்த மாதிரி அந்த கமெண்டை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு கார்ட்டூனிஃபை இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அது ஜெனரேட் ஆகிடும். இது வந்து நான் இப்போ எதுவுமே நாங்கள் பண்ணலை, பிகாஸ் இது வந்து எனக்கு 1 கிரெடிட் தான் இருக்குது. பாருங்கள், யூஸ் 1 of 1 கார்ட்டூனிஃபை கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கிரெடிட் 1 டைம் மட்டும்தான் நான் இந்த கார்ட்டூனிஃபை நான் வந்து கேன்வாவில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்ஸ் கார்ட்டூனிஃபை இமேஜ் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அது ஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து அகெயின் நான் பண்ணணும்னா நான் நெக்ஸ்ட் 24 hours நான் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நான் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் இதில் கொடுக்க விரும்பலை. நான் சிம்பிளி ஸ்டைலை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த இமேஜ் மேலே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு கிளாசிக் மோடில் எனக்கு அந்த கார்ட்டூனிஃபை ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு நான் கார்ட்டூனிஃபை இமேஜுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
கொஞ்சம் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக லோட் ஆகட்டும். இது கம்ப்ளீட்டாக அந்த ப்ளூ லைன் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற வரைக்கும் அது லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கான நீங்கள் அந்த எந்த இமேஜை நீங்கள் கார்ட்டூன் பண்ணீங்களோ அந்த இமேஜ் அங்கே உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே கொடுத்துரும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போது அது முடிய போகுது ஜெனரேட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணோட இமேஜ் இந்த மாதிரி கார்ட்டூன் எஃபெக்டில் நமக்கு இங்கே கிடச்சிடுச்சு. சிம்பிளி நான் என்ன பண்ணணும், ஆட் டு டிசைன் ஜெனரேட் அகைன் கொடுத்தீங்கனாலும் வேஸ்ட்டு தான், பிகாஸ் எனக்கு இங்கே கிரெடிட் காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அது எப்போ ரெஃப்ரெஷ் ஆகுது, நெக்ஸ்ட் 23 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அது ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நான் சிம்பிளி ஆட் டு டிசைன் கொடுக்குறேன். ஆட் டு டிசைன் கொடுத்த பிறகு அது என்னுடைய பேஜில் இங்கே வந்துடும். ஓகே, இது வந்து கார்ட்டூன் இமேஜ். இதோடைய பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ். ஓகே, நமக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கார்ட்டூனாக ஒரு கேரக்டரை கார்ட்டூனாக காமிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி கேன்வாவில் இந்த ஒரு கார்ட்டூனிஃபை இமேஜை யூஸ் பண்ணி நாம் அதை அழகாக ஒரு டிசைனை நாம் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல் இமேஜ், இது வந்து கார்ட்டூன் எஃபெக்ட், இந்த இமேஜோடைய கார்ட்டூன் எஃபெக்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மொபைல் ஸ்க்ரீன் தெரியும். அதில் வந்து நான் வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு சின்ன இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜ் மேலே நான் கிராஸ் மார்க் போட்டிருக்கேன், அது என்ன ராங் ப்ராசஸ். இன்னொரு இமேஜில் நான் டிக் மார்க் போட்டிருக்கேன். இதுதான் கரெக்டான ப்ராசஸ். நம்ம ஒரு ப்ராடக்டை ஒரு மொபைலுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது நம்ம இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான டெக்னிக் தான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நான் க்ராஸ் பண்ணியிருக்கிற விஷயம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளி அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும்போது அது மேலே நான் ப்ளேஸ் தான் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக அந்த இமேஜை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஓகே, பார்க்கும்போது எப்படி தெரியுது, மொபைல் தனியாகும். பார்க்கும்போது ஓரளவுக்கு அது சிங்க் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் பர்ஃபெக்டாக அந்த மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங் மோடில் இருக்குது. பட் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். பட் இதே நான் டிக் மார்க் போட்டிருக்கிற கரெக்ட் இதில் பார்க்கும்போது அதே இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மொபைலோடைய டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட இமேஜோடைய ரெஃபரன்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி தெரியும். ஓகே, இது நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்றது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஜ் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இது மொபைல் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் மொபைலுக்குள்ளே வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக. ஓகே, நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு மொபைல் ஃப்ரேம் எடுக்கிறேன். மொபைல் ஃப்ரேம்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன். ஃப்ரேம் போட்டால் ஐ திங்க் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வரும். ஓகே, எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வேண்டாம், அதுக்குள்ளே நான் எந்த இமேஜ் போட்டாலும் எனக்கு கேப்சர் பண்ணிக்குவேன். எனக்கு நார்மலான ஒரு ஃப்ரேம் தான் வேணும். ஸோ நான் கிராஃபிக்ஸ்குள்ளே போகிறேன், சி ஆல் கொடுக்குறேன். சாரி, அகெயின் எலிமெண்ட்ஸ், சி ஆல். ஓகே, இதெல்லாம் ஸ்லாண்டாக இருக்கிற ஒரு இமேஜை நம்ம எடுத்துப்போம். ஓகே, இந்த இமேஜ் இந்த ஃபோனோட ஃப்ரேம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங் மோடில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நான் பொசிஷனில் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே நான் ஒரு இமேஜை கொண்டு வரேன். நான் அப்லோட்ஸ்குள்ளே போயிட்டு எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ நான் அந்த இமேஜ் கொண்டு வரேன். நீங்கள் கேலரியிலேருந்து கொண்டு வரலாம், நான் அப்லோட்ஸில் போகிறேன், பிகாஸ் ஆல்ரெடி நான் அப்லோட்ஸில் அந்த இமேஜ் வச்சுருக்கேன். இதோடைய பேக்ரவுண்டை நான் பிஜி ரிமூவர் யூஸ் பண்ணி நான் அதோட பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு வெறும் அந்த மெட்டீரியல் அந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு தெரியணும். ஓகே, ஐ லவ் முஹம்மதுன்றதை இதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் எனக்கு அது எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல நான் நார்மலாக ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு மொபைலோட டைரக்ஷனும் இந்த நான் வச்சுருக்கிற அந்த இமேஜ் எக்ஸ்ட்ரா இமேஜ் கொண்டு வந்தேன் இல்லையா, ஐ லவ் முஹம்மதுன்ற அந்த இமேஜை நான் இங்கே கொண்டு வந்தேன் இல்லையா, பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிங்க் ஆகலை. மொபைலோட டைரக்ஷன்லேயும் அது உள்ள பிக்சர் ஒரு டைரக்ஷன்லேயும் இருக்குது. இதை நாம் ப்ராப்பராக எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். சிம்பிளி ஆப்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்கியூ, SKEW, ஓகே, ஸ்கியூ இமேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கியூ இமேஜ்க்கான ஆப் வந்து உங்களுக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்லேட் மாதிரி இருக்கா, அந்த இமேஜ் தான் அந்த ஆப்பை தான் எடுக்க போகிறேன், ஸ்கியூ இமேஜ். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சூஸ் ஃபைலுன்னு காமிக்கும். மேக்ஸிமம் 3 MBக்குள்ளே இருக்கிற ஃபைல் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து டேரெக்டாக எனக்கு ஃபோன் கேலரியில் டைரக்ட் பண்ணும். ஓகே, நம்ம அப்லோட்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ எடுத்து காமிச்சது வந்து இது வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கேலரியில் அது டைரக்ட் பண்ணும்.
அங்கே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சேம் ஐ லவ் முஹம்மதுன்ற இந்த இமேஜை நான் எடுத்துக்கிட்டு இங்கே அது டைரக்ஷன்ஸ் கேட்கும். ஹாரிசான்டல் ஸ்கியூ, வெர்டிக்கல் ஸ்கியூ. ஹாரிசான்டலி உங்களுக்கு மொபைலோட பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. எந்த சைடில் உங்கள் மொபைல் பொசிஷன் இருக்கோ, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேஸிங்கில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸிங் இருக்கா, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோடைய பொசிஷனை நீங்கள் ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கொஞ்சமாக நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மொபைலில் ஆட் டு டிசைன் கொடுக்கும்போது அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அது அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இதை செக் பண்ணி பார்ப்போம். ஆட் டு டிசைன்னு கொடுக்குறேன். ஆட் டு டிசைன் கொடுத்த பிறகு எனக்கு இது ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. அதோடைய பிஜியும் நான் அங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பிஜி ரிமூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பழைய இமேஜை நான் நகர்த்தி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ளே வைக்கும்போது மொபைலோடைய ஃபேஸிங் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் எனக்கு அங்கே அந்த நான் இப்போது ரெடி பண்ண இமேஜும் எனக்கு அதே டைரெக்ஷனில் எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பாருங்கள். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட்டு நான் வச்சுருந்த ஐ லவ் முஹம்மதுக்கும் செகண்ட் இப்போ நான் ஸ்கியூ பண்ண ஐ லவ் முஹம்மதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சது நமக்கு ஃபேஸிங் மாதிரி இருக்குது. அதே நான் மொபைலுக்குள்ளே வந்து நான் வச்ச இமேஜ் வந்து கொஞ்சமாக அதை ஸ்கியூ பண்ணி அதுக்கு அந்த மொபைலோடைய டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த மொபைலுக்குள்ளே ஏதோ ஒரு கான்டென்ட்டோ ஒரு இமேஜோ இருக்குது அப்படின்ற ஒரு தாட் தான் நமக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்கியூ இமேஜை யூஸ் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவாக நம்ம டிசைன் பண்ணலாம். அடுத்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து லாங் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கமெண்ட் செஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரெக்கார்டிங்ஸை நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளெண்ட் இமேஜ். இமேஜஸை டெக்ஸ்ட்டோட நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணலாம், இல்லை இமேஜ் டு இமேஜ் நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணலாம்ன்ற இந்த டெக்னிக்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஒரு வேரியேஷன். இதில் இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வேரியேஷனை பார்த்துட்டு அடுத்த வேரியேஷன் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு நியூ பேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஜோட கலரை நான் ஒயிட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேச்சர். ஓகே, நான் இப்போ நேச்சருன்னு டைப் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாரி நைட்டுன்றதை பண்ணியிருந்தேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் நான் நேச்சருன்ற இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேச்சருன்ற டெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதோடைய கலரை ஒயிட் பண்ணிவிட்டேன். எனக்கு பேக்ரவுண்டோட அது மிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியல. நான் என்ன எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன், லிஃப்ட்ன்ற ஆப்ஷன் ஒன் டைம் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே நேச்சர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அகெயின் ஒன் மோர் நான் கிளிக் பண்ணுறேன். அதோட இன்டென்சிட்டியை நான் 100 பண்ணிக்கிட்டேன். ஓகே, சேம் இதை நான் டூப்ளிகேட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று இது மாதிரி ப்ராப்பராக நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஜேபிஜே மோட் பிக்சர் ஃபார்மேட்டில் நான் அதை ஃபுல் ஹெச்டியில் நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடிங் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். அதே ப்ரொசீஜர் தான் நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிக்சர் ஃபார்மேட்டாக என்னுடைய ஃபோன் கேலரியில் அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த நேச்சர் எனக்கு தேவையில்லை, இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ நான் எடுத்துட்டேன். நான் இப்போ கேலரியில் போயிட்டு இந்த நேச்சருன்ற அந்த டெக்ஸ்ட்டை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஆட் டு பேஜ் கொடுத்துட்டு நான் இங்கே அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் நான் க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போது இந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் வேணும். நான் எலிமெண்ட்ஸ்க்கு போயிட்டு நேச்சருன்னு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி நேச்சர் பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெயின்போ எஃபெக்ட் நான் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து என்னுடைய இந்த டெக்ஸ்ட்டும் இந்த பேக்ரவுண்டும் மர்ஜ் பண்ண போகிறேன், பிளெண்ட் பண்ண போகிறேன். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஸ்குள்ளே போகிறேன், பிளெண்ட் இமேஜ். ஓகே, பிளெண்ட் இமேஜ்னு நான் டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளெண்ட் இமேஜ். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணும்போது கீழே இங்கே இன்டர்ஃபேஸில் பாருங்கள், பாட்டம் லேயர், டாப் லேயர், பிளெண்ட் மோடு, ப்ரிவ்யூ, இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகே,
இங்கே சூஸ் ஃபைலுன்னு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் கேலரியை டைரக்ட் பண்ணும். அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஸ் ஏதாவது பிளெண்ட் பண்ணணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒர்க்கிங் ஷீட்டில் ஏதாவது இமேஜஸ் கொண்டு வந்து அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் செலக்டட் இமேஜ்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணி பாட்டம் லேயர் உள்ள யூஸ் செலக்டட் இமேஜ்னு நான் கொடுத்துட்டேன். அகெயின் நேச்சருன்றதை கிளிக் பண்ணி டாப் லேயரில் உள்ள யூஸ் செலக்டட் இமேஜை நான் கொடுத்துட்டேன். இந்த ப்ராசஸை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது பிளெண்ட் மோடு, இங்கே பிளெண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு டார்க்கன், மல்டிப்ளை, லைட்டன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஓவர்லேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு அந்த நேச்சருடைய பிக்சர் ப்ளஸ் அந்த நேச்சருடைய டெக்ஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா பிளெண்ட் ஆகிடுச்சு. சிம்பிளி ஆட் டு டிசைன் கொடுத்துருங்க, உங்களுடைய பேஜில் அது வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த நேச்சருடைய இமேஜ் ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா வந்து பிளெண்ட் ஆகி உங்களுக்கு இங்கே கொடுத்துடுச்சு. இது வந்து ஒரு ப்ராசஸ், பிளெண்டிங் உடைய ப்ராசஸ், ஒன் ப்ராசஸ். ஓகே, இதில் இன்னொரு வேரியேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எலிமெண்ட்ஸ்க்கு போயிட்டு ஒரு பாயோட இமேஜ், சிம்பிளாக ஏதோ ஒரு கேரக்டரோட இமேஜ், நான் இங்கே பாய் இமேஜ்னு போடுறேன். ஒரு பாய், ஓகே, இந்த பாய் எடுத்துக்கலாம். இந்த பாயோட இமேஜ் எடுத்துகிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஸ்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன போட்டோம், பிளெண்ட் இமேஜ்னு போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜ் பிளெண்டர்னு போட போகிறேன். ஓகே, IMAGE இமேஜ் BLENDER இமேஜ் பிளெண்டர்னு நான் போடும்போது எனக்கு அந்த இப்போ நீங்கள் சில போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு இமேஜை வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைரெக்டாக ஒரு பிக்சரை நம்ம போஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் இல்லை இந்த பிளெண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பாய் இமேஜை நான் க்ராப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் எனக்கு தெரியுதா, இந்த பாக்ஸ் ஷேப்பில் தெரியுது. நான் எப்படி க்ராப் பண்ணாலும் எனக்கு அது பாக்ஸ் ஷேப்பாக தான் தெரியும். அந்த லைன்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் தெரியும். பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீட்டாகவே இருக்காது. இங்கே பாருங்கள், நான் எந்த பக்கம் க்ராப் பண்ணாலும் எனக்கு அந்த பாக்ஸ், அந்த லைன் வந்து நமக்கு எந்த பக்கம் நம்ம க்ராப் பண்ணுறோமோ அந்த பக்கம் நமக்கு அந்த லைன்ஸ் டைரக்ஷன்ஸ் அப்படியே தான் தெரியும். அது பார்க்கும்போது ஒரு நீட்டாக ஃபினிஷிங்கான லுக்கு இருக்காது. பட் இதே நீங்கள் போஸ்டர்ஸில் பார்க்கும்போது இமேஜஸ் செப்பரேட்டாக இருக்கும். அது எல்லாமே கொலாச் பண்ணி தான் ஒரு போஸ்டராக ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு அழகாக ஒரு பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கேன்வாவில் எப்படி பண்ணலான்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆப்ஸ்குள்ளே போயிட்டு இமேஜ் பிளெண்டருக்கு போன பிறகு உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கேட்குது, லீனியராக ரேடிக்கலானு. ஓகே, இந்த லீனியர் ஆர் ரேடிக்கல் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ப்ரொஃபஷ்னல் வெர்ஷனுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல இங்கே வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை, எது கிளிக் பண்ணாலும் எனக்கு ப்ராசஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே டிசேபிளாக இருக்குது. அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு எந்த இமேஜை நான் வந்து பிளெண்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் மேலே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஆக்டிவேஷன் எனக்கு இங்கே கிடச்சிடும். பாருங்கள், நான் இமேஜ் மேலே நான் இங்கே கிளிக் பண்ணலை, அப்போது எனக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் இங்கே எதுவுமே தெரியல. ஒரு நிமிஷம், அது வெளில போயிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஆக்டிவாகவே இல்லை. இதே நான் வந்து அந்த இமேஜ் மேலே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எனக்கு எந்த பொசிஷனில் எந்த மாதிரி எனக்கு வந்து அதை வந்து பிளர் பண்ணணும், எனக்கு லீனியர் மோடில் வேணுமா இல்லை ரேடிக்கல் மோடில் வேணுமா, நான் அது கிளிக் பண்ணும்போது எனக்கு லீனியர்னா லீனியர், ரேடிக்கல்னா ரேடிக்கல், நான் வந்து லீனியர் மோட்லேயே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 dots கனெக்டிங் 1 லைன் இருக்கும். அந்த டாட்ஸை வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு அது இமேஜ் வந்து பிளெண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு மேல் பக்கமாக கீழ் பக்கமாக எந்த மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுமோ இந்த மாதிரி நீங்கள் அதை அழகாக இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தப்போ அந்த லைன்ஸுன்றது நமக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்களா, எப்படி நம்ம க்ராப் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஸ்மூத்தனிங் பண்ணும் போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக நீட்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம் நம்ம போஸ்டர்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த இமேஜ் பிளெண்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்த இமேஜஸை அழகாக ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துட்டோன்னா அந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே சேம் இதே மாதிரி அது சேவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் பிளெண்ட் பண்ணேன். க்ராப் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் நம்ம இமேஜ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் இதுதான். ஓகே, இதே வந்து இப்போ நான் பிளெண்ட் பண்ணி காமிச்சேன். எப்படி ஒரு நேச்சருன்ற வேர்டு எழுதி
அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபோட பிளெண்ட் பண்ணி காமிச்சேன். நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ் டு ஃபோட்டோஸும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நேச்சர் வந்து டெக்ஸ்ட்டாக எழுதி நான் அது ஃபோட்டோ ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் அதை ரெடி பண்ணேன். சேம் ஆஸ் யூஷுவல். இதை நான் டவுன்லோட்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜ் ஆல்ரெடி நமக்கு இங்கே ரெடியாக இருக்குது. இந்த பாயோட இமேஜ் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த பாய்க்கு பின்னாடி நான் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா சேம் நேச்சர் பேக்ரவுண்ட் இருக்கட்டும். நேச்சர் பேக்ரவுண்டுன்னு போட்டுட்டு நான் ஃபோட்டோஸில் போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நேச்சுரலான அழகாக ஒரு பேக்ரவுண்டை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்ப்போம் எது நல்லா இருக்குது. ஓகே, இந்த ஃபாரஸ்ட், இந்த டென்ஸான ஃபாரஸ்ட். ஓகே, இந்த டென்ஸான ஃபாரஸ்ட்டு கூடவே இந்த பாய், இந்த 2 இமேஜும் நான் பிளெண்ட் பண்ணணும். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஸ்குள்ளே போகிறேன், பிளெண்ட் இமேஜ். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, BLEND பிளெண்ட் இமேஜ். அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பாட்டம் லேயரில் எந்த ஃபோட்டோ வேணும், டாப் லேயரில் எந்த ஃபோட்டோ வேணுன்றதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நான் ஓவர்லே பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். கீழே எனக்கு அந்த பாயோட இமேஜ் பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாப் இமேஜை யூஸ் செலக்டட் இமேஜ். இப்போ பாருங்கள், டாப்பில் அந்த பாய் இமேஜும் பாட்டமில் அந்த நேச்சரோட இமேஜும் எனக்கு இங்கே ஓவர்லே ஆகிட்டு பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை நான் ஆட் டு டிசைன்னு கொடுத்துடுறேன். ஓகே, ஆட் டு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த 2 இமேஜும் எனக்கு இங்கே மர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். இதை கூட நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணலாம். இதை நான் எப்படி ஸ்மூத்தனிங் பண்ணலாம், சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம இமேஜ் பிளெண்டர் யூஸ் பண்ணி நாம் இதை ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணி இமேஜ் பிளெண்டர், லீனியர் மோட், அதை நான் எந்த டைரெக்ஷனில் எனக்கு வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நான் அதை ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, அந்த இமேஜோட அந்த பாய் இமேஜ், அந்த ஃபாரஸ்ட் இமேஜ் ரெண்டுமே பிளெண்ட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, இல்லை ரீல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ் பின்னாடி பேசிகிட்ருக்கீங்க, அந்த வீடியோஸும் ப்ளே ஆகும். கூடவே நீங்கள் வந்து அதுக்கான இமேஜஸோ இல்லை உங்களோட இமேஜை நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பிளெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் வந்து பிளெண்டாக இருக்கா. இப்போது நான் இதில் ஒரு வீடியோ ஒன்றும் ஆட் பண்ண போகிறேன். எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சீஷோருன்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு வீடியோஸ், ஓகே, வீடியோஸில் போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு சீஷோரோடைய வீடியோஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, I'll take this. இந்த சீஷோரோடைய நான் வீடியோ எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், மோரில் போயிட்டு செட் வீடியோ ஆஸ் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணும்போது எனக்கு பாதி எனக்கு வீடியோவாக ப்ளே ஆகுது, மீதி மேலே வந்து எனக்கு நான் ஓவர்லே பண்ண அந்த 2 இமேஜஸ் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த பையன் ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்லேருந்து சீஷோரை பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக நம்மளோட திங்கிங் தான், நம்ம எப்படி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதை நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ளெக்ஷன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி ரெஃப்ளெக்ட் ஷேடோ மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது 2 வேரியேஷன் நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் நான் ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே நான் ஆப்பிள் வச்சு பண்ணியிருந்தேன், இப்போ நம்ம வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சு பண்ணலாம். நான் இங்கே ஷூன்னு போடுறேன். ஓகே, ஷூன்னு போட்டு பிக்சரில் எனக்கு ஏதாவது ஒரு ஷூ, ஓகே, நான் இந்த ப்ளூ கலர் ஷூ நான் எடுத்துகிட்டு இதை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை நம்ம 2 வேரியேஷன் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடும் அந்த ஷூவோட டைரெக்ஷன் இப்படி தான் மாறும். இதை நம்ம கரெக்டாக எப்படி பொசிஷன் பண்ணணும்னா ஃப்ளிப்பில் போயிட்டு நாம் ஹாரிசான்டல்னு கொடுக்கும்போது நமக்கு அதோடைய ரெஃப்ளெக்ஷன் இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிடும். சேம் நம்ம அந்த ஷூவோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே, சிம்பிளி நாம் என்ன பண்ணலாம், இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பிக்சர் மேலே கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சிக்கு போயிட்டு நமக்கு அது எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது கம்மி பண்ணிட்டோன்னா அதோடைய
ரெஃப்ளெக்ஷன் மெத்தட் நம்மோடு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது இன்னும் ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு எலிமெண்ட்ஸில் போயிட்டு பிளாக் ஷேடோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் ஏகப்பட்ட பிளாக் ஷேடோஸ் ரெஃப்ளெக்ஷன் காமிக்கும். இதில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ஷேடோவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம ஷேடோ க்ரியேட் பண்ணுவோம். எல்லா ஷேடோஸும் எல்லாத்துக்குமே சூட் ஆகுமானா அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்கும் போது தான் நமக்கு அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஷேடோவை எடுக்கிறேன். இதை எடுத்து இந்த ஷூக்கு கீழே வச்சுட்டு பொசிஷன் போயிட்டு 1 ஸ்டெப் நான் பேக்வேர்டு பண்ணிக்கிறேன். 2 ஸ்டெப் பேக்வேர்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் பாருங்க, இப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் மோடு எனக்கு இங்கே பாருங்கள், இது ஷூக்கு கீழே ஒரு ஷேடோ தெரியுது. இதுக்குன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அது வந்து ஒரிஜினலாக ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது கீழே நமக்கு வந்து ஷேடோவோட ரெஃப்ளெக்ஷன் லைட்டாக அந்த ஷேடு தெரிகிற மாதிரி இருக்கும். அது கீழே நம்ம அதுக்கு ஒரு ரெஃப்ளெக்ஷனும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நான் இன்னும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஷூக்கு கீழேயும் நான் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஷூவோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியே அதை நான் வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணிவிட்டு சேம் அகெயின் பொசிஷனுக்கு போயிட்டு நான் அதை பேக்வேர்ட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஒன் டைப் ஆஃப் ஷேடோ ரெஃப்ளெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அகெயின் இன்னொரு ஆப் வச்சு ஏஐ ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஷேடோ ரெஃப்ளெக்ஷன் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஜ் மேலே கிளிக் பண்ணாத பட்சத்தில் நமக்கு ஸ்க்ரீனில் ஆப் தெரியும். ஆப்ஸ்குள்ளே போயிட்டு ஈஸி ரெஃப்ளெக்ஷன் டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு நமக்கு காமிக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டைரக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போது இங்கே எதுவுமே எனக்கு காமிக்கலை. க்ரியேட் ரெஃப்ளெக்ஷனுன்றதும் டிசபிளாக இருக்குது. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஷேடோ க்ரியேட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது கீழே எனக்கு அதோடைய ரெஃப்ளெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் க்ரியேட் ரெஃப்ளெக்ஷன் கொடுத்தேன்னா அதோடைய ரெஃப்ளெக்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அது காமிச்சிடுச்சு. ஓகே, அதோடைய பொசிஷன் காமிக்கும். உங்களுக்கு எந்த மோடில் வேணும், பிலோ, அபவ், லெஃப்ட், ரைட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிவிட்டு அதோடைய ஹாஃப் செட்டுன்றது அந்த ப்ராடக்டோடைய ஷேடு உங்களுக்கு எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணணுமோ அது பண்ணலாம். ஒப்பாசிட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு அதை கம்மி பண்ணி காமிக்கணுமோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ரெஃப்ளெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு உங்களுடைய ஒப்பாசிட்டியும் ஆஃப் செட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே வந்து 24-22 ஆஃப் செட் 24, ஒப்பாசிட்டி வந்து நான் 19 வச்சுருக்கேன். கொடுத்துட்டு சிம்பிளி நான் ஆட் டு டிசைன் கொடுக்குறேன். ஆட் டு டிசைன் கொடுக்கும் போது எனக்கு அங்கே ரெஃப்ளெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதை சிம்பிளி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த ஷூவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை ஜூம் பண்ணி அந்த ஷூ கீழே நான் இதை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு ஒரு ஷூவோட ப்ராடக்ட்க்கு ஈஸியாக இன்னமும் ரொம்பவே அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ணதை விட இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனாக எனக்கு இந்த ஏஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஃப்ளெக்ஷன் எனக்கு இங்கே ஜெனரேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்களும் ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஈஸி ரெஃப்ளெக்ஷன் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது ட்ரேசர். இந்த ட்ரேசரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேசர்னால் என்ன, இப்போ நீங்கள் சின்ன பசங்களுடைய ஒரு கலரிங் புக் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கார்ட்டூன் இமேஜ் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ட்ராயிங் பண்ணுற பசங்க வந்து இது கலர் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை வந்து நம்ம கேன்வாவில் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு புக்காக கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, வெறும் இந்த ட்ரேசர் மெத்தடை யூஸ் பண்ணி அதை நம்ம எப்படி பண்ணலான்றது காமிக்கிறேன். உங்ககிட்ட கேலரியில் இமேஜ் இருந்தால் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லையா நான் டேரெக்டாக நான் எலிமெண்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு எடுக்கிறேன். பேஜ் மேலே நான் கிளிக் பண்ணலை, எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். சர்ச் எலிமெண்ட்ஸில் மங்கின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். எனக்கு மங்கி சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான இமேஜஸ் வந்து எனக்கு இங்கே என்னுடைய ஸ்க்ரீனில் எனக்கு காமிக்கும். ஓகே, கிராஃபிக்ஸ்குள்ளே போகிறேன். நான் ஒரிஜினல் இமேஜ் எடுக்கல, நான் கிராஃபிக்ஸ். ஏன்னா அது கார்ட்டூன், பசங்களுக்கு எப்போவுமே ஒரு கார்ட்டூன்னா ஒரு க்ரேஸ், அவங்களுக்கு பிடிச்சது வந்து கார்ட்டூன் எஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம அந்த கார்ட்டூன்லேயே போகலாம். நான் இந்த மங்கியை நான் எடுக்கிறேன். ஓகே, சேம் அதே மங்கியை தான் எடுத்திருக்கேன். இந்த மங்கியை நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நான் வைக்கிறேன். பேஜ் மேலே கிளிக் பண்ணாத பட்சத்தில் நான் வந்து ஆப்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே நான் சர்ச் கேன்வா ஆப்பில் போயிட்டு ட்ரேசர்ன்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணி நான் அதை சர்ச் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐகான் ட்ரேசர்ன்னு வந்துடுச்சு. நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
எனக்கு அது ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டைரக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதர் நீங்கள் சூஸ் ஃபைல் ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கேலரிக்கு டைரக்ட் பண்ணும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிக்கு நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணலாம். நீங்கள் ஒர்க்கிங் ஷீட்டில் ஏதாவது இமேஜ் கொண்டு வந்திருக்கீங்க, அதை பண்ணனாலும் பண்ணலாம். ஒர்க்கிங் ஷீட்டில் இமேஜ் கொண்டு வந்திருக்கேன், அதனால் அந்த இமேஜ் மேலே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும், ஒரிஜினல் இமேஜ் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நான் இது என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சா? இங்கே வந்து அவுட்புட் மோட் வந்து கேட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி கலர்ன்னு இருக்கிறதுனால எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட்லன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் அவுட் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் இமேஜ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் லோட் ஆகிறதுக்கு. ஆனதுக்கப்புறம் அது இன்னொரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். இதை மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருக்கு, ஒரு லைன் மாதிரி, அதுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அதோடைய பிளாக்னஸும் உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, அது எப்படின்றது பார்க்கலாம். நான் அதை மைனஸ் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நான் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணியிருக்கணும், அத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இங்கே பிளாக்ஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஓகே, நான் இன்னும் அதை கம்மி பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதுதான் பர்ஃபெக்ட், இதுதான் கரெக்டானது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரேசிங்க்கெல்லாம் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளாக் தெரியணும், எந்த அளவுக்கு ஒயிட் தெரியணுன்றது அது உங்களுடைய போஸ்டருக்கோ இல்லை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற புக்ஸை பொறுத்தது நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மினிமமாக வைக்கிறேன். ஸோ தட் ஒரு கலரிங் புக் எஃபெக்ட் எனக்கு பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரிங் புக் ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது 33 பாயிண்ட்ஸில் வச்சு ஆட் டு டிசைன்னு நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் லேண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து ட்ரேசர். இப்போ இதை பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் இமேஜ். ஒரு பக்கம் ஒரிஜினல் இமேஜ் இருக்கும், இதை பார்த்து பசங்க இதை வச்சு கலர் பண்ணக்கூடிய ஒரு அவுட்லைன் இமேஜ். ஓகே, இந்த மாதிரி ட்ரேசர் யூஸ் பண்ணி நாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமேட்டட் ஒரு சின்ன கலரிங் புக்கு கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு ஒரிஜினல் பிக்சரோடைய பிக்சரை வந்து நம்ம எப்படி கேன்வாவில் கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறோம், எலமெண்ட்ஸ்லேருந்து எதாவது பிக் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் பிக்சரை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். பட் கேன்வாவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு நான் முதல்ல ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், நியூ பேஜ். இங்கே ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நான் ஆல்ரெடி காஃபின்னு போட்டிருந்தேன்னா சேம் அதே காஃபி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். see all photos. ஓகே, இதே சேம் இமேஜ் கிடச்சிருச்சு. இந்த இமேஜோடைய பேக்ரவுண்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், பிஜி ரிமூவர் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ். இந்த இமேஜுக்கு நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அதை டூப்ளிகேட் பண்ணி நான் இதை இங்கே எடுத்துகிட்டு வரேன். இமேஜ் டூப்ளிகேட். ஓகே, இந்த இமேஜ் மேலே நான் கிளிக் பண்ணும்போது கீழே எனக்கு எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு டியோ டோன், ஷேடோஸ் பக்கத்தில் உள்ள டியோ டோனுன்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் அதுவே டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட கலர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்களுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். கஸ்டம்னா பிளாக் அண்ட் ஒயிட், செரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்ட் ட்ரிங்க்கான போஸ்டர் ரெடி பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் வேரியேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த பிக்சரை வந்து இந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரிஜினல் இமேஜ்க்கும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணதுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சின்ன விஷயங்கள், சின்ன ட்ரிக்ஸ் கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டை தான் யூஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதுவே ஏன்னா எல்லாமே அதுக்கு நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சஸ் நமக்கு அது கொடுத்துருக்கு. நாம் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேன்வாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேன்வாவை யூஸ் பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க. யூடியூப்பில் தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கேன்வா. ஓகே, கேன்வாவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏகப்பட்ட க்ரியேட்டிவான விஷயங்களை நீங்கள்
கற்றுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய நாலேஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் ப்ளஸ் நான் சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் வந்து ஒரு பெட்டர் போஸ்டர்ஸ் நீங்களாக ரெடி பண்ணலாம். என்னுடைய நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான போஸ்டர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நான் கொண்டு வருவேன். நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நீங்களும் ஒரு க்ரியேட்டிவாக உங்களுடைய செல்ஃப் பிஸ்னஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலான்ற டெக்னிக்ஸை நீங்கள் இங்கே கற்றுப்பீங்க. ஓகே, இதை வந்து ஒரு கலர் சிம்பிளான ஒரு பிக்சருக்கு எப்படி நம்ம கலர் கொடுக்கலான்றதை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் டுட்டோரியல் நான் வந்து பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பேக்ரவுண்டை எப்படி ஜெனரேட் பண்ணணுன்ற டெக்னிக் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரூம்குள்ளே அந்த சேரை வந்து நம்ம ஸ்டுடியோ எஃபெக்டில் ஒரு ஷூட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் அந்த சேர் வந்து தனியாகவும் பின்னாடி உள்ள பேக்ரவுண்டு இதுக்கான லிங்கே கிடையாது. ஓகே, இது நானாக ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ண ஒரு இமேஜ். இது பார்க்கும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோ ஷூட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஆட் டு பேஜ். ஓகே, ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் எடுக்கிறேன். ஓகே, எலிமெண்ட்ஸ்க்கு போயிட்டு எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நான் அந்த ப்ராடக்ட் நான் சேம் சேருன்ற CHAIR சேருன்ற ப்ராடக்டை நான் சர்ச் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன். ஸோ தட் அங்கே எனக்கு ரியலிஸ்டிக்கான இமேஜஸ் தெரியும். நான் சேம் இமேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சேருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது. பட் அதே சேருக்கு பின்னாடி எனக்கு இங்கே பேக்ரவுண்ட் இல்லை, இங்கே வெறும் சேர் தான் இருக்குது. இப்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே சேர் தான் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ எஃபெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்றதுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள். ஓகே, இதில் வெறும் பேக்ரவுண்ட் ஜெனரேட்டர் மட்டும் கிடையாது, கூடவே அந்த பிக்சரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்ற டெக்னிக்கும் சேர்த்து தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ரொம்பவே கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும், இது பார்க்கும்போது இது நார்மலான ஒரு பிக்சர். இந்த இமேஜை தான் நான் வந்து இந்த மாதிரி நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோமா, நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய கீழே எனக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். கீழே எனக்கு டெம்பரேச்சர், டிண்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா. இங்கே டெம்பரேச்சருக்குள்ளே போயிட்டு எனக்கு அது எந்த ஷேடில் வேணும், இங்கே ப்ளூவாக கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளூ, ஆரஞ்சாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு, சென்டரில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து டெம்பரேச்சர் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் டிண்ட், எந்த கலரில் நீங்கள் வந்து அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த கலரை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். அதோடைய பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ஃபோனில் நம்மளோட ஃபோட்டோவை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே எஃபெக்டை நம்ம இந்த அட்ஜஸ்ட் மோடை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்படி வேணுமோ ஒவ்வொரு ப்ராடக்டோட வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதோடைய ஹைலைட்ஸு, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஷேடோஸு எல்லாமே நம்ம கொஞ்சம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒயிட்ஸு, பிளாக்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த பிக்சரே பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஓகே, நம்ம மொபைலில் ஈஸியாக சிம்பிளாக ஃபோட்டோ ஆப்ஷனில் போய் பண்ணுற அதே விஷயங்கள் தான் இங்கே கேன்வாலையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு, நம்மளுடைய ஒர்க்கை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, எனக்கு இங்கே கலர் எடிட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் கலர்ஸ் மாற்றணுன்னா எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போய் அதுக்கான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நான் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதோடைய கிளாரிட்டி எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு இதோடைய விக்னட்டியும் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த சேரோட இமேஜுக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ண இமேஜுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப நார்மலாக ஒரு ரெப்ரசன்டேஷன். இது நம்ம அந்த ஃபோட்டோக்கு நம்ம ஃபில்ட்ரு கொடுத்துருக்கோம். ஃபில்ட்ரு எஃபெக்ட்டுக்கு அப்புறம் அதோடைய லுக்கே நம்ம மாறிடுச்சு. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபில்டர் எஃபெக்டை நாம் ப்ரொவைட் பண்ணலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே,
இந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஜெனரேட் பண்ணலாம். இது நம்ம எப்படி ஜெனரேட் பண்ணணும்னா, நான் இந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மேஜிக் ஸ்டுடியோன்ற ஆப்ஷன், பிஜி ரிமூவர் பக்கத்தில் மேஜிக் ஸ்டுடியோன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே பிஜி ரிமூவர்னு ஃபஸ்ட்டு இருக்கா, அது பக்கத்தில் பிஜி ஜெனரேட்டர்னு இருக்குது. இட் மீன்ஸ் பேக்ரவுண்ட் ஜெனரேட்டர். நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு எந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சீனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் மீன்ஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த டூல் கிட்ட நம்மளுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் நம்ம அதுக்கு சொல்கிறோம். நம்ம சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அது நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃப்ளோர் வித் minimal curtains with studio effectனு கொடுத்துட்டு நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குமான்ற டவுட் இருந்துச்சுன்னா நான் இங்கே இன்ஸ்பயர் மீன்ற ஆப்ஷன் இருக்கா, ஆனால் அதை கிளிக் பண்ணும்போது அது எனக்கு ஏற்ற மாதிரி அது எனக்கு எப்படி வேணுமோ அதை எனக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி காமிக்குது. நான் இன்ஸ்பயர் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்னோவி ஆல்பைன் சீன் அட் சன்ரைஸ் வித் வார்ம் டிஃப்யூஸ்டு சன்லைட், அது ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. இல்லை எனக்கு அது பிடிக்கல, அகெயின் நான் கிரியேட் பண்ணுறேன்னா இது எ வார்ம் டோன்டு வுடன் ஃப்ளோர் மீட்டிங் அ சாஃப்ட் பீச் வால் வித் ஜென்டில் மார்னிங் லைட், அது நமக்கு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ப்ராம்ப்ட் நமக்கு மைண்டில் வரல அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்பயர் மீன்ற அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது அதுவே நமக்கு ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணியும் கொடுத்துடுது. ஓகே, கேன்வா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, மைண்டில் ஐடியா இல்லைன்னா அந்த இன்ஸ்பயர் மீயை நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அத்தனை தடவை உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நான் இதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு சிம்பிளி நான் ஜெனரேட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 4 விதமாக எனக்கு ஜெனரேட் பண்ணி காமிக்கும். இங்கே கீழே வந்து உங்களுக்கு லோடிங் ஆப்ஷன் தெரியுதா, 4 பாக்ஸ் தெரியுது. இந்த 4 பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட்டோட அது வந்து எனக்கு 4 விதமான ஃபோட்டோஸ் எனக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு நான் அது கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே ஜெனரேட் ஆகிடுச்சு. இது ஃபோட்டோ நம்பர் 1, ஃபோட்டோ நம்பர் 2, ஃபோட்டோ நம்பர் 3, ஃபோட்டோ நம்பர் 4. ஓகே, இதில் எனக்கு எது வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எனக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை இல்லை. இப்போ பாருங்கள், பார்க்கும்போது ஒரு ரூம் கார்னரில் அந்த சேர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அங்கே நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்த மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட்டு நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு இது பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா நான் ஜெனரேட் அகைன் நான் கொடுக்கும்போது அது மறுபடியும் எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். மறுபடியும் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் எனக்கு அது ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எத்தனை தடவை ஜெனரேட் அகைன் கொடுத்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டன்னு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஒரு ஒரிஜினல் ரியலிஸ்டிக் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண எஃபெக்ட் பேக்ரவுண்டோடு நமக்கு அந்த சேர் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வித்தவுட் பேக்ரவுண்டு தான் இந்த சேர் எடுத்தோம். அந்த சேரை கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணோம், ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம். கூடவே நம்ம ஒரு பேக்ரவுண்டும் ஆட் பண்ணோம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்ம எடுத்த மாதிரி நமக்கு அழகான ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இதுதான் பேக்ரவுண்ட் ஜெனரேட்டர். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படிலாம் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னல் வேலை எப்படி அட்வர்டைஸ் பண்ணலான்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன அத்தனை எஃபெக்ட்ஸ், அதோட ஷேடோ எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி நம்ம பிஜி ரிமூவ் பண்ணலாம், எப்படி ஜெனரேட் பண்ணலாம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ப்ரெசென்டபுளாக நம்ம மாற்றலாம், எப்படி அதுக்கு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம், எப்படி ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி அத்தனை மேக்ஸிமம் டெக்னிக்ஸ் நான் இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் ப்ளீஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கும்போது அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் அடுத்தடுத்து நான் வந்து கூடிய சீக்கிரமே நான் அடுத்தடுத்த வீடியோஸை நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு எப்படி வேணுன்றது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீல்ஸாக இருந்தால் ஓகேவா, இல்லை லாங் வீடியோவாக இருந்தால் பெட்டராக இருக்கான்றது அது கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கும் நான் முயற்சி செய்வேன். ஓகே. அண்ட் வீடியோவோட நடுவில் நான் சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஆஃபருக்கு பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அத்தனை டிஜிட்டல் ஸ்கில்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான செஷன், உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெட்டரான பிளாட்ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஓகே. Thank you for watching. See you all in the next session. Bye.